மங்களம் தொகுதியில் என்ற ஒரு ஊர்ல சாத்தமங்கலம்ன்ற ஒரு வில்லேஜ் கிராமம் இருக்குது. அதுல வந்து என் பேர் ராஜலட்சுமி. எங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. எங்க தம்பி இருக்காங்க, எங்க தங்கச்சி இருக்காங்க. நான் வந்து இப்ப பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபைனல் இயர் வந்து படிக்கிறேன். நாங்க ரொம்ப இல்லாத வீட்டு ஃபேமிலி தான், ரொம்ப புவர் ஃபேமிலி. அது மட்டும் இல்லாத இது நாங்க வந்து எடுத்து நடத்தினாக்கா எல்லா லெவல்லையும் வந்து எங்களுக்கு ப்ரெஷர் வருது, எல்லாத்துலயும் ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்றோம். ஆனா அதெல்லாம் மீறியும் நாங்க எல்லாத்தையுமே இதை நடத்திட்டு இருக்கோம். பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இது மூலயமா எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு இது மூலயமா நான் எல்லாருக்கும் எல்லா உமன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் போய் ஒரு இளைஞரை கேட்டேன், நீங்க ஏன் நிக்க கூடாதா இதுல யூத் காங்கிரஸ்ல நில்லுங்களேன்னு கேட்டதுக்கு, எனக்கு வேண்டாம்ப்பா, அரசியலே எனக்கு வேண்டாம், நான் என்னத்துக்கு போகணும், அதனால எனக்கு ஒரு பலனும் இல்லையே. அரசியல் என்பது எல்லாருக்குமே நினைக்கிறாங்க அது ஒரு தப்பான ஒரு எண்ணம், அது ஒரு பேட் ஒண்ணு, அதனால அதுகிட்ட போகவே கூடாதுன்னு யாரும் நினைப்பாங்க. ஆனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஒரு எல்லாருமே சாக்கடைன்னு சொல்லுவாங்க, அதுல இறங்கி கிளீன் பண்ணணும்ல. அந்த டர்ட்டி வாட்டரை வந்து நம்ம தானே கிளீன் பண்ண முடியும். அது வந்து யூத்துங்களால தான் கண்டிப்பா டெஃபினட்டா முடியும். அது எங்களை மாதிரி யூத்துங்க இருக்கிறதுனாலதான் அதை இறங்கி நாங்க இந்த யூத் காங்கிரஸ் மூலியமா எல்லாருக்குமே நாங்க சேவை செய்வோம், எல்லாருக்குமே ரீச் ஆகும். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வந்து ப்ராப்ளம் இருக்குதோ யூத்துங்களுக்கு தான் தெரியும். வேகமாவும் விவேகமாவும் செயல்படுவாங்க. அவங்கதான் ரொம்ப ஆக்டிவேட்டடா இருப்பாங்களே, அவங்க யூத்துங்க தான். அதனாலதான் ராகுல் காந்தி அவர் சார் வந்து இதை வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாரு. இது மூலயமா யூத்துங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்திருக்காரு. எங்களை மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே முன் வந்து இதை செயல்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, இது ஃபர்ஸ்ட் டைம். இதுல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் யூத் காங்கிரஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தவரு அவரு தான். நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் ஒரு பதவியில, சப்போஸ் என்னுடைய ட்ரீம் தான் அது, என்னுடைய கனவுகள், எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாமே அதுதான். அது அப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாகி நான் பெரிய ஒரு போஸ்டிங்ல வந்துட்டாக்கா, அப்போ வந்து எல்லாருக்குமே என்ன மாதிரி இருக்கிற உமன்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் தந்து, என்ன மாதிரி கஷ்டப்பட விடாத அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவேன். அரசியல் என்பது தப்பானது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை இறங்கி நம்ம தான் செயல்படுத்தணும். பொதுமக்கள் தான் கட்சியே. அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் செயல்படுத்த முடியுமே தவிர தனியா இறங்கி யாருமே செயல்படுத்த முடியாது.